கொண்டக்கடலை அடை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். 1/4 கிலோ கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 50 கிராம் பச்சரிசி 1/2 hour ஊற வச்சு எடுத்தது. சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா காற்றுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கூட கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஸ்பூன் உப்பு. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி சிறு ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச கொண்டக்கடலை அடை மாவை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவு கூட 5 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துட்டு, அடுத்து ஒரு கைப்பிடி மல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணது, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது 3 நல்லா கலர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுக்கலாம். தோசைக்கல் கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். ஒரு வெள்ளை துணியை நினச்சி பிளேட் மேலே போட்டுக்கலாம். கல் சூடேறதுக்குள்ளே இப்போ அடை தட்டிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி தொட்டு தட்டினீங்கன்னா கையில் அந்த அடை ஒட்டிக்காது. மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க. இல்லை சுட்டுடுச்சு. இப்போ சுற்றி எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே அந்த அடையை எடுத்து போட்டுக்கலாம். இது எல்லா சைடும் வேகத்துக்காக கொஞ்சம் சுற்றி எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்துடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம். தான் நம்மளுடைய அடை ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவுமே நல்லா டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடைக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. பட் இருந்தாலும் நான் சாம்பார் தொட்டு தான் எங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். இது கொஞ்சம் சாஸ் கூட நல்லா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபியோட அடுத்த வாட்டி உங்களை பார்க்குறது நான் உங்க ஸ்ருதி.